மகாராஜா ஒரு முறை வேட்டையாட போறாரு. ஒரு மானை வேட்டையாட முயற்சி பண்றாரு. அவரால் பாவம் வேட்டையாட முடியல. 60 வயசு ஆயிடுச்சு, ஓட முடியல. சரின்னு ஒரு இடத்துல தளர்ந்துடுறாரு. ஒரு தவசி இருக்கிற இடத்துக்கு போறாரு. ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை தொந்தரவு பண்றாரு. அவர் மௌன விரதம் இருக்காருன்னு அவருக்கு தெரியல. கோபம் வந்துடுது அவருக்கு. கோபம் வந்த உடனே ஒரு பாம்பை தூக்கி அவர் மேலே போட்டுட்டு போயிடுறாரு. அந்த தவம் செய்கிற அந்த முனிவருக்கு ஒரு பையன் உண்டு, சிருங்கி முனிவர். அவனும் முனிவர். அவனுக்கு வந்துட்டுது, அப்பாவை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி அவன் சாபம் கொடுத்துட்றான். ஒரு பாம்பு கடிச்சு அரவு தீண்டி இறந்து போவ அப்படின்னு சொல்லி அவனுடைய சாபம். அந்த சாபம் அவனுக்கு தெரியாது. இப்போ தவம் கலைஞ்சு அந்த முனிவர் எழுந்துக்கிறார். எழுந்த உடனே இந்த விஷயம்லாம் கேள்விப்படுறார். ஐயோ, நீ ஏன் இந்த தப்பு பண்ண, ஏன் சாபம் கொடுத்த? அவன் ஒரு நல்ல ராஜா, பரீட்சித் மகாராஜா, ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்ட ராஜா. நீ அவரை போய் அவர் விஷ்ணு பக்தன், அவரை போய் நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி ஆளை விட்டு இப்படி ஒரு சாபம் வந்துருச்சுன்னு சொல்லி அனுப்புகிறார். மன்னிப்பு கேட்டு அனுப்புகிறார். இப்போ பரீட்சித் மகாராஜா சொல்கிறார், என் மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு முனிவரை கோபப்படுத்தலாமா, ஒரு முனிவரை இப்படி பேசலாமா? அது தப்பு தானே. அதனால் அதுக்கான பலனை நான் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறார், கங்கை கரை கிட்ட போய் தனக்குத்தானே ஒரு கோட்டையை கட்டி கொண்டு, எந்த பாம்பும் உள்ள நுழையாதபடி கோட்டையை கட்டி கொண்டு அங்கே சுகபிரம்மம் அவருக்கு கதையெல்லாம் சொல்கிறார். வியாசரோட பிள்ளை தான் சுகதேவர். சுகதேவர் தான் எல்லா கதையும் சொல்கிறாங்க. அப்போவும் பாம்பு என்ன பண்ணுது, கண்டுபிடிச்சு அவர் சாப்பிட்ற படத்துக்குள்ளே உட்காந்து அவரை கொன்னுடுது. அது கதை. இப்போ அந்த பாகவதம் கேட்கறதுனால இறைவன் அவருக்கு மோட்சம் கொடுக்கிறாருங்கிறதுனால அதை கேட்கிறார். அப்படியே இப்போ பரீட்சித் மகாராஜா யாருங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ மற்ற அவதாரங்கள், நம்ம மொத்தம் 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களில் எல்லா அவதாரங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீயவரை அழிக்கிறாரு, தர்மத்தை நிலைநாட்டுறாரு நம்முடைய பெருமாள், அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த கூர்ம அவதாரத்தில் நோக்கம் என்பது அழிப்பது அல்ல, கொடுப்பது. அதுதான் நோக்கம். கூர்ம அவதாரத்தினுடைய நோக்கம் கொடுப்பது, ஆயுளை கொடுப்பது, செல்வங்களை கொடுப்பது, இப்படி பல விஷயங்களை கொடுக்கிறது. பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உருவான ஒரு அவதாரம் தான் இந்த அவதாரம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இறைவனை நம்ம நினைச்சாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா. நம்ம இறைவனை நினைச்சாலே அவர் அருள் புரிவார். தீட்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அருள் மூலமா தீட்சை கொடுக்கறது. நான் நினைக்கிறேன், எம்பெருமான நினைக்கிறேன், நினைச்சதுனாலேயே தீட்சை கொடுக்கறதுன்னு உண்டு. அருள் கொடுப்பது அப்படின்னு தீட்சையிலேயே நிறைய தீட்சை இருக்கு. ஸ்பரிச தீட்சை இருக்கு, நயன தீட்சை இருக்கு, இப்படி நிறைய தீட்சை இருக்கு. குரு சிஷ்யன் எங்க இருந்தாலும் தீட்சை கொடுக்கலாம். நம்பிக்கை இருந்தா, மனசு இருந்தா, ஞானம் இருந்தா, அறிவு ஒளி உள்ள இருந்தா கொடுக்கலாம். அதுக்கு பேரு தான் மானச தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணால தீட்சை கொடுக்கறதுக்கு பேரு நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில கை வச்சு ஸ்பரிசத்தை தொட்டு கொடுக்கிற தீட்சை ஸ்பரிச தீட்சை. ஸோ மானச தீட்சையத்தான் கமட தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கமடம் அப்படின்னா ஆமைன்னு பொருள். மனசுல நினைச்சாலே நம்முடைய கஷ்டத்தை போக்குபவர் பகவான். கஷ்டம் போக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பெருமான். அழகா பெரியாழ்வார் பாடுறார், நினைத்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே. உன்னை நினைச்சு என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டே அப்படின்னு பாடுறார் பெரியாழ்வார். எல்லாத்துக்கும் முதல்ல என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது. டிரைவர் சீட்டுக்கு பின்னால் உட்காந்து என்ன மனைவி, என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை அப்படின்னா ஒருத்தன், நம்பிக்கை வைடா. டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. திரும்பவும் ஆரம்பிச்சா, என்ன மனைவி, என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை. டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. திரும்பி ஆரம்பிச்சா, என்ன மனைவி, என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை. கோவம் வந்துட்டு டிரைவருக்கு. எத்தனை தடவை சொல்றேன், சொன்னா புரியாது உனக்கு? எனக்கும் தான் 2 கண்ணும் தெரியல, நான் வண்டி ஓட்டல.
அப்போ வாழ்க்கையில் எது முக்கியமாக வேணும்னா நம்பிக்கை வேணும். எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை இருக்கிற மாதிரி இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கணும். கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு புறப்பட்டுடுச்சு. ஒருத்தர் கத்துறாரு, ஐயோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, வண்டியை நிறுத்துங்க. டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்காமல் வண்டியை நிறுத்த மாட்டேன். விழுந்ததே கண்டக்டர் தான். என்னத்தை சொல்ல? இன்னைக்கு வாழ்க்கை போன போக்கில் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம எதை விஷயத்துலலாம் விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்து, நம்பிக்கை வைக்கணுமோ நம்பிக்கை வைக்கிறப்போ அந்த எல்லா குணங்களும் நம்மக்கிட்ட வந்து சேரும். நல்ல குணங்கள்லாம் வந்து சேரும். இப்போது கதைக்குள்ளே வரோம். அத்திரி அனுஷியான்னு 2 பேர். அவங்க 2 பேர், அத்திரிங்கிற முனிவன், அனுஷியா, இந்த 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், துர்வாச முனிவர். அவ்வளவு கோபம் வரும். ருத்ர அம்சமாக பிறந்தவர். அவரை மாதிரி யாரும் மோசமாக சாபம் கொடுக்க முடியாது. அவ்வளவு மோசமாக சாபம் கொடுப்பார் கோபம் வந்துட்டா. கோபம் வந்தால் என்ன சொல்லுவாங்க வீட்டில்? துர்வாசர் மாதிரி உனக்கு கோபம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கோபம் வருமா அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி நடந்து வராரு. அப்போது எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு வரா. அவள் யார் அப்படின்னா தேவலோகத்து பெண், சித்த வித்யாதர மகள், வித்யாதர நங்கை. அவன் என்ன பண்ணுறா, கலைமகள் கொடுத்த பரிசா அந்த ஒரு மாலை, வாசனை மிக்க மாலையை கையில் எடுத்துகிட்டே நடந்து வரா. அது மேலே ஆசை வந்துட்டது துர்வாசருக்கு. அந்த மாலை ரொம்ப மனமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு துர்வாசர். உடனே அந்த பெண் அந்த மாலையை கொடுத்துட்றா துர்வாசர்கிட்ட. துர்வாசருக்கு அந்த மனம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை மணந்துக்கிட்டே, அதை முகர்ந்து கொண்டே அமராவதி நோக்கி வரார். தேவேந்திரன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். ஐராவதம்னா யானை, யானை மேலே வீதி வலம் வரார். அவ்வளோ செருக்கு அவருக்கு. என்ன, எதனால்? ஏன்னா மச்சாவதாரத்தில் வேதத்தை மீட்டு கொடுத்து விட்டார் இல்லையா பெருமாள், அதை பார்ட்டி வச்சு கொண்டாடுறார். சந்தோஷமாக இருக்கார். ஒரு செலப்ரேஷன், ஒரு விழா பண்ணுறார். அதனால் மகிழ்ச்சியில் அப்படி வீதி வலம் வரார். துர்வாசர் இப்படி மகிழ்ச்சியில் வர்றதை பார்த்துட்டு, தேவேந்திரன் மகிழ்ச்சியில் வர்றதை பார்த்துட்டு துர்வாசர் இந்த மாலையை அவருக்கு பரிசாக கொடுக்குறார், அந்த மணமான மாலையை. ஆனால் அந்த இந்திரன் என்ன பண்ணிட்டா, என்ன கொடுத்துட்டார், ஏதோ வயசானவர் கொடுத்துருக்கிறார் மாலையை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அந்த ஐராவதத்தோட கழுத்தில் போட்டுட்டான். உடனே அந்த ஐராவதம் என்ன பண்ணுது, சும்மா இல்லாமல் அது பிச்சு எடுத்து அந்த மாலையை காலால் போட்டு துவம்சம் பண்ணிடுச்சு. இப்போ துர்வாசருக்கு கோபம், சாபம் கொடுக்கிறார். அமராவதியில் இருள் சூடட்டும் அப்படின்னு சொல்றார். உன் செல்வம் எல்லாம் தொலைந்து போகட்டும், மகாலட்சுமி கடாட்சம் இல்லாமல் போகட்டும், அழிந்து போகட்டும் அமராவதியே அப்படின்னு சாபம் கொடுக்குறார். இப்போ பயந்துட்டா இந்திரன். ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே ஒரு சாபம் வந்துட்டுதே அப்படின்னு பயம் வந்துட்டுது. இறங்கி மன்னிப்பு கேட்குறார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஒன்று அவர் கேட்குறார், துர்வாசர் மன்னிச்சுட்டா, மன்னிப்பு கொடுத்துட்டா திருப்பி அடுத்த தப்பு செய்வேன், நாளைக்கு ஒரு தப்பு செய்வேன், நான் உடனே மன்னிக்கணும், நீ திரும்பி இன்னொரு தப்பு செய்வேன். அப்படி தானே கௌதம முனிவருடைய மனைவி அகலிகையை கெடுத்துட்டு நீ போய் தாமரை தண்டில் போய் ஒளிஞ்சிருந்த. இப்போ மன்னிச்சிட்டதுனால தானே திரும்பி செருக்கோட எழுந்து வந்து நிற்கிற. அதுவும் இல்லாமல் திதிங்கிறது யாருன்னா அசுரர்களுக்கு தாயை திதின்னு சொல்லுவாங்க, தேவ குழந்தைகளுக்கு தாயை வந்து அதிதின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ வயிற்றுல இருந்த கருவை சிதைக்க பார்த்த ஆளு தானே நீ. அப்போ உனக்கு மன்னிப்பா, உனக்கு எவ்வளோ சாபம் வேணா கொடுக்கலான்ட்டார் துர்வாசர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்திரனுக்கு.